நீங்க எல்லாம் பாஸ்டர் நீங்க டிக்கெட்டு கூட காசு எல்லாம் வந்தா உங்க மந்தை ரொம்ப வந்தா ஏன் தெரியுமா? அவங்க கரெக்ஷன் எடுத்து நம்ம பாஸ்டர் ஒரு செமினாருக்கு அனுப்புறோம், அவர் திரும்பி வந்தா வித்தியாசமா இருப்பார் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கே சொல்லாம நீங்க போறீங்க. இவரே எல்லாரும் கொடுத்தா அவருக்கு தான் அதிக பாக்கியமாயிட்டு இருக்காரு. இங்க இருந்து இப்ப சொன்னார் 20,000 பேர் உட்கார்ற மாதிரி கட்ட போறோம். நான் சிவில் இன்ஜினியர்னால 20,000 1 லட்சம் சதுரடி கரெக்டா சொல்றீங்க. இன்ஜினியர் அப்புறம் சொன்னேன் 1 லட்சம் சதுரடினா என்ன தெரியுமா? நோவாவின் பேழையுடைய இடம் 1 லட்சம் சதுரடி. சொன்னோன்னு ஒரு கை விட்டார். நோவாவின் பேழையில 1 லட்சம் சதுரடி. 8 பேருக்கு 75,000 மிருகங்களும் பறவைகளும் சார்ல. என்ன ஆண்டவர், எத்தனை பேர் தான்? எத்தனை? 75,000 மிருகங்களும் பறவைகளும் சார்ல. அது முட்டையும் பாலும் சாப்பிடலாம். நோவாவின் பேழை போல இவர் கேட்டார். நோவாவின் பேழை 3 அடுக்காச்சு. உங்களுக்கு எப்படி? அதேதான் இப்ப உட்கார்ந்து பார்க்கலாம். ஏன் அது எல்லாரும் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அவர் மேல போயிட்டு தான் பாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்ப பேசுறது ரொம்ப பிடிச்சவங்க யார்? ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்ற கைங்க. ஒருத்தர் வாங்கினார். 1 2 3 ஓகே. கொடுக்கிற போது கொடுக்கிற கை எங்க இருக்கு? கீழே. வாங்குற கை கீழே. இது உங்களுக்கு சொன்னோன்னு வந்தீங்களா? வாங்குற கை கீழே. ஏன்னா ஊழியக்காரர் கொடுக்கும்போது இப்படி கொடுக்காது, சைடு கொடுங்க. கொடுக்கிற கை மேல, கொடுக்கிற தேசம் மேல, கொடுக்கிற ஜனங்கள் மேல, கொடுக்கிற ஊழியக்காரர் மேல, கொடுக்கிற குடும்பம் மேல. ஆமென். கடலுக்கான கார வழி போற ஊழியக்காரன்னா எல்லாம் கொடுத்தவங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நீதி உள்ளவராக. ஏன் ஒரிசா ஜனங்கள் அப்படி இருக்காங்க? கும்பகோணத்துல இந்த பாசனம் மாதந்தோறும் போறோம். அந்த 12 வயசு பிள்ளை சொல்லிச்சு, நான் நான் கூட 2 நாள் சாப்பாட சேர்த்து வச்சு அரிசியை அங்க அனுப்புறோம். நாங்க வாரத்துல 2 நாள் சாப்பிடாம அரிசியை சேர்த்து அங்க அனுப்புறோம். வீடியோ போட்டு காமிச்சாங்க. ஒரிசா எப்படி இருக்கு பாத்தீங்களா? தர கூட இல்ல, இலைதான் தர. ஒருத்தர் காலையில் ஷூ இல்ல, கார் கூட இல்ல. பரிதாபமான சபை. நான் ஒன்றும் சொல்ல, முதல் நாளே காமிச்சிட்டார். 2வது நாள் பிரசங்கம் முடிஞ்சோடனே காலையிலையும் மாலையிலும் முதல் நாள் பேசி, 2வது நாள் காலையில் பேசி மாலையில அந்த வீடியோ போடுங்க. போட்டாங்க. நிறுத்தினாங்க. அப்படியே ஏழையா இருக்காங்க இல்ல? எவ்வளவு நாள் விசுவாசம்? 5-10 வருஷத்துக்கு மேல விசுவாசம். சரி, அவங்களும் தேவனுடைய பிள்ளைங்களாம், நீங்களும் தேவனுடைய பிள்ளைதான். எவ்வளவு பங்களா இருக்கு, 3 ஸ்கார்பியோ இருக்கு, உங்களுக்கு வேலைக்காரர் இருக்கான், நீங்க போற காரியம் இன்னும் ஜோரான காரியம். ஞானம் உள்ள தேவன் இல்லையோ? ஞானம் உள்ள தேவன். ஏன் நீங்க கட்டிருக்கீங்க, அவங்க இருக்காங்க. அவங்க கொடுக்கிறது வாங்குற, கொடுக்கிறது வாங்குற. இந்த தடவை நீங்க போகும்போது நீங்க 2 நாள் அரிசியை நான் போவேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. அம்மா நீ சாப்பிடுமா? போய் இந்த பிரசங்கம் நான் பண்ண பிரசங்கத்தை கேட்டு 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 இதே பிரசங்கம் பண்ணி அந்த எத்தனை பேர் 80 பேர் 100 பேர் இருக்காங்களா, 60 பேர் இருக்காங்களா, என்ன வருமானம் வருது? 200 ரூபாய் கூட அந்த ஊழியக்கார வருமானம். பிரசங்கி 5வது 9வது வருஷத்துல
அந்த ஊழியக்காரங்க 200 கூட வரல. ஏன்? நல்லா ஏழைன்னு சொன்னாலே எனக்கு பிடிக்காது. கட்டடிட்டாங்க. ஆமென். ஏழையே கிடையாது. நான் சொன்னேன், பிரச்சனை பண்ணுங்க, படிங்க. ராஜாவும் பூமியில் விளையும் பலன் யாருக்கும் உரியது. ராஜாவும் அவர் மேல வரல, எங்க விதை போட்டுதான் அவருக்கும் வருது. ஆகையால் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் உங்க சபைதான் உங்க வயல். உங்க வயல்ல விதைக்க கற்றுக் கொடுங்க, வயல்ல அறுக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி விட்ட போனேன். காசு கொடுப்பீங்க, அதை பார்க்க ஆளை பார்த்து பிரச்சனை பண்ணாதீங்க, வசனத்தை பேசுங்க. ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய் கொண்டாடணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொருத்தரும் 50 ரூபாய், ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய் கட்டாயம் கொண்டாடும். பிரச்சனை பண்ணீங்க. நீங்க போய் அவங்க மாதிரி ஓலையில தூங்க வேணாம், நல்ல ஹோட்டல்ல தூங்குங்க. இங்க ஜவரான் வீட்டு தான் தூங்குறீங்க, அங்க போய் நான் ஓலையில தூங்குறீங்க. சும்மா இதெல்லாம் போய் நல்ல ஹோட்டல்ல தூங்குங்க. அவங்கள போல நீங்க ஆனீங்கன்னா, நீங்க என்ன மாதிரி ஆனீங்களோ அதே மாதிரி அவங்களும் ஆவாங்க. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா அது மாதிரி அவங்களும் வருவாங்க. படிக்கல, லீடர் லீட் பண்ணுங்க. லீடர் அவங்க பின்னால் போனா அவங்க உங்க பின்னால் வருவாங்க, நீங்க அவங்க பின்னால் போவீங்க, அவங்க உங்க பின்னால் வருவாங்க. இது முன்னேற்றமா பின்னேற்றமா? சொல்ல 100 ரூபாய் ஓட்டு எல்லாரும் பண்ண சொல்லுங்க. என்ன சொல்லணும் தெரியல, நீங்க உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்றது வளர் பொழுதும் அது நீங்களும் சொல்லணும். 100 ரூபாய் கொண்டு ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய். சேர்ல என்ன உட்காந்தா 500 ரூபாய் கொண்டா. சேர்ல உட்காந்து இருக்குல்ல, 500 ரூபாய் கொண்டா அடுத்த வாரம். அப்புறம் என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்க கொடுத்து அடுத்த 3 மாசத்துல உங்க விசுவாசம் எவ்வளவு? 6 மாசம். ஆண்டவர் உங்களுக்கு அதை போல அதிகமா கொடுக்கலன்னா நீங்க கொடுத்ததெல்லாம் நான் திருப்பி கொடுப்பேன். அதான் நான் இங்கேயும் சொல்றேன். ஏன் கர்த்தர் உண்மையோட கொடுக்கணும்னு சொன்னால அவன் நீங்க பிரசவம் பண்ணதான் அவங்க கொடுக்குறாங்க. நீங்க கடை வச்சிருக்கிறதுனால தான் அந்த பொருள் வாங்குறாங்க. உங்க பொருளை வாங்கிட்டது ஒரு பேர் சரியா இல்லைன்னா கம்பெனிக்கு அனுப்ப சொன்ன யார் வாங்குவா? நீ தானே அப்படித்த நேரத்தை வாங்கினையா? கம்பெனிக்கு அனுப்புறது நான் கம்பெனிலே வாங்கிக்குவேன். நீங்க விற்கிறீங்கன்னா பொருளுக்கு கேரண்டி கொடுக்கணும்ல. இவன் கேரண்டி கொடுக்குறான், மோட்டர் சைக்கிள் கார் கேரண்டி கொடுக்குறான், கார் கேரண்டி கொடுக்குறான். கேரண்டி கொடுக்காத ஒருத்தர் ஊழியக்காரர் தான். இயேசு சொன்னாரு, வாங்குவதை காட்டிலும் அதை நான் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கிறேன். டெய்லி நல்ல சீரியஸா இருக்கு. உங்க மகன்லாம் சீரியஸா கவனிக்கிறீங்க இல்லையா? கவனமா இருக்கிறீங்க. அவன் தினந்தோறும் 5 மணி ஆனா அந்த பக்கம் ஜனங்க போவோம். ஏன் 60 ரூபாய் கொடுத்துக்கிட்டே போன சொன்ன அது ஏற்கனவே கொடுத்தாச்சு. இப்படி கொடுத்துட்டே போவார். தினந்தோறும் சிரிச்சாதான் கிடைக்கும். தினந்தோறும் கொடுத்து கொண்டே போவார். நல்லா பைபிள் வச்சிங்க. தினந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தினந்தோறும் அப்புறம் காசு ஆனோட போய் வீட்டில் போய் பாக்கெட்ல இருந்து எடுத்து மறுபடியும் அவருக்கு அரிசி கொடுக்க ஆரம்பிப்பாரு. தினந்தோறும் கொடுத்துருப்பாரு. என்ன பார்த்துருவாரு நீங்க? ஓகே, praise the Lord, hallelujah. தினந்தோறும் ஆசீர்வாதம். praise the Lord. பாஸ் பண்ணீங்க. ஆமென், praise the Lord. தினந்தோறும் ஆசீர்வாதம். தினந்தோறும் அவருக்கு என்ன ஆச்சு தெரியல. அமெரிக்காவிலேயே ஐஸ்வர்யம் எல்லா ஆயில் கம்பெனியும் அவர் பேர் என்ன தெரியுமில்ல? ராக்கஃபெல்லர். ராக்கஃபெல்லர்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன செஞ்சாருன்னா அமெரிக்கன்ஸ்கே தெரியாது. ஏன்னா பிரசங்கி 5:20 போட்டிருக்கு, கர்த்தர் சந்தோஷத்திலே பதில் கொடுக்கிறார். இங்கிலீஷ்ல he answers in the joy of your heart. Hallelujah. அப்போஸ்தலர் பவுல் உருமாலை கொடுத்தாரு, ஜான் 4 ரூபாய் கொடுக்கிறாரு. இன்னும் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே, என்கிட்ட அவ்வளவு கட்சிப்பு இல்லையே. Hallelujah. இந்த மாதிரி படத்தை வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் வேற யாருமே சிரிக்க மாட்டீங்க. Praise God. கடைசியில் கமா செய்கிறார். Praise the Lord. Hallelujah.
முடிக்காது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாங்க, நான் சேர்க்கவே இருக்கும், இருந்தாலும் உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாருங்க, அவன்கிட்ட இருந்ததை எடுத்து அதை படிச்சு பாருங்க. 30ஆம் வசனம் 29, 25, 29. 25ஆம் அதிகாரம் 29. மத்தேயு உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும், இல்லாதவன் யாரு? 25ஆம் வசனத்தில் இருக்குல்ல, அவன் தானே. பாருங்க, இல்லாதவன் 26ஆம் வசனத்துல இல்லாதவன் 26ஆம் வசனம் எஜமான் பிரதித்தரமாக பொல்லாதவனும் இல்லாதவன் தானே. ஒரு தாழ்ந்து பார்த்து என்ன சொன்னாரு? பொல்லாதவனும் சௌகரியமா முடிக்காது. இந்த ஒரு தாழ்ந்து இருக்கவன் தேர்ந்தெடுத்து இல்லாதவன் ஆகிய ஒரு தாழ்ந்து இருக்கவன் தேர்ந்தெடுத்து ஒரு தாழ்ந்து யாரு? இல்லாதவன் இல்லையா? அவன்கிட்ட தான் எடுத்தாரு. அந்த இல்லாதவன் 26ஆம் வசனத்துல யாரு? அவன் பேர் இல்லாதவன். அது ரெண்டே வார்த்தை சொல்லுங்க, இல்லாதவன். ஐயோ, இல்லாதவன். ஐயோ, இல்லாதவன் அங்க எழுதிருக்கீங்க. 30ஆம் வசனத்துல எங்க பாருங்க, பிரயோஜனமும் இல்ல, இருளில போடணும். அங்க என்ன இருக்கும்? அழுகைய பிரசனம் பண்றவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? தூரமான இந்தியாவில் ஒரே கண்ணீர் பிரசனம். உங்க பாஸ்டர் பார்த்தா அழுகிற மாதிரி தெரியல, அவர் அழுதுட்டு இருந்தா கட்டிக்க முடியாது. அவர் விசுவாசிக்கிறார், மொத்த பார்த்தாலே தெரியும். ஆமென். உங்களை நிறைய பேர் பார்த்தாங்க அப்படிதான் இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்லாதவன், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, இல்லாதவன். ஏன் மக்களை சீட்டி விட்டார்? எல்லாரும் மேலும் எல்லாரும் மேலையும் தீயோர் மேலேயே கொடுக்குறாரு, உங்க மேல ஏன் கொடுக்கல? ஏதோ காரியம். விதைக்க கற்றுக்கொள்ளாதவன் புல்லளவுக்கு தான் வெறும் ஜீவியத்துல, மற்றவர் கால் லெவல்ல தான் இருக்கு. மற்றவர் அண்ணாந்து பார்க்கிற லெவல்ல இருக்கணும்னா விதைச்சு மரத்தில் கனி மரத்தை போல ஜீவிக்கணும். அவர்கள் ஒய்சா பேசுறாங்க, போய் பிரசங்கம் பண்ணி 100 ரூபாய் 200 ரூபாய் 50 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கந்தமான் டிஸ்ட்ரிக்ட்ல சர்ச் எல்லாம் போய் பேசிட்டு, நான் பாரிஸ்ல இருக்கும்போது அங்க இருந்து பேசணும் சொன்னார், பாஸ்டர் what you said is truth. நான் அதை மாதிரி சொல்லி அவர்கள் ஆபரேட் எடுத்தேன். ஏறக்குறைய 60 ஊழியக்காரர்களுக்கு அவங்க காசுலயே சைட்டு வாங்கி கொடுப்பாங்க. சில பேருக்கு டிவிஎஸும் சில பேருக்கு சைக்கிளும், இதெல்லாம் ஒன்றும் இல்லாதவர்கள் எடுத்து கவனிக்கு எடுத்து ஊழியக்காரர் கொடுத்தேன். தேவனுடைய ராஜ்யம் சத்தியம். அவன் பார்க்கிறதெல்லாம் மாறும். பார்க்கிறது உங்க ஏழ்மை, உங்களுடைய தரித்திரம் பார்க்கிறதெல்லாம் மாறும். சத்தியம் என்று நிலைநிற்கும். அவன் ஆகியால் அந்த சத்தியத்தை பிடித்துக் கொண்டு சத்தியத்தை நீங்கள் அபியாசம் பிராக்டிஸ் பண்ணிவிட்டீங்கன்னா சத்தியம் உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏனென்றால் சில பேர் சில அபிஷேகம் உண்டு, சில ஸ்பெஷல் கிஃப்ட். அதனால் எலியாக்க கிஃப்ட் உபதியாக்கை. அங்க உபதியா இல்ல. இவர் கேட்டார், அவனுடைய கடைசி கேட்குறதுன்னா 1000 மடங்கு, 3 வருஷம் 3 சாப்பாடு 1000 மடங்கு. எலியா கேட்கறதுனால கொடுத்ததுனால அப்படி நடந்தது. சொன்னேன் நெல்லூர்ல. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கவங்க உங்களுடைய மணி பர்சியோ பேக்கையோ பக்கெட்ல கொடுத்தீங்கன்னா உங்க மணி பர்ஸ் என்றுமே காலியா இருக்காது. உடனே முடியாது அப்படி கொடுத்துட்டு சொன்னாங்க. 2 வருஷம் கழிச்சு அதே நெல்லூர் போனப்ப அப்படி பார்த்து காமிச்சு, பாஸ்டர்
இந்த பையன் எல்லாருக்கும் திறந்து காமிச்சார். ஜான் பால் சவால் விட்டார். சவாலை ஏற்றுக்கொண்டேன். என் பர்ஸ் என்றுமே தாண்டிஇல்லை. படிக்க தெரியாது, இங்கிலீஷ் கூட பேச 5 தடவை அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. 2 செலவுகள் வீடு கட்டிட்டாங்க. அவங்க கணவனுடைய உழைப்பு யாரோ அமெரிக்கால 60 லட்சம் கொடுத்து பெரிய பில்டிங் உழைப்பு கட்டிட்டு இன்னைக்கு நெல்லூர்ல பெரிய உதவி செய்யலாம். ஆமென். நடக்குமா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் செய்ய முடியும் பாரு. திரும்பி போற பஸ் டிக்கெட் மாதிரி வச்சுக்கிட்டு உங்களால மணி பர்ஸ் காலி பண்ணீங்கன்னா உங்க மணி பர்ஸ் என்றுமே காலியா இருக்காது. ஆமென். அதெல்லாம் கட்டளை பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்படியாக இந்த தாசன் மூலமாக பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து சபையிலே நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆகையினாலே நாவில ஒருமனப்பாட்டை கொடுத்ததுக்காக நன்றிகள் தாவே சோதரம். அப்படியாக ஊழியத்தில் நான் விதைத்து நான் நன்மைகளை பெற்றிருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த காரியங்களை தாசன் மூலமாக நாளிலே வெளிப்படுத்துவதற்காக அப்பா அந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அனுபவப்படுமா. நான் 30 ரூபாய் ஒரு மனிதனுடைய ஏழைக்கு கொடுக்கும் போது 300 ரூபாய் தசம காணிக்கு நான் சந்தித்திருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ முறை மக்கள் கொடுக்கிற தசம பாகத்தில் 10ல் ஒரு பங்கு நான் எடுத்து வைத்துதான் செலவு செய்திருக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிக்க மல்கியா புஸ்தகம் 3:10 என் காணிகள் முழுவதையும் நான் அப்படியே அர்ப்பணித்து நான் செபித்து 10ல் ஒரு பங்கு எடுத்து வைத்ததை நான் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரை கடந்த 40,000 கடனில் இருந்து என்னை விடுவித்த தேவன் ஆண்டவரை அற்புதம் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் தகப்பனே. உணர்வு பூர்வமாக இந்த வசனங்களை பேசினதினால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. உபாகமம் ஆண்டவரே 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்திருக்க நீங்கள் பழகும்படிக்கு உங்கள் விளைவின் முதல் பலனை கர்த்தருக்கு செலுத்துகிறது. அந்த வசனத்தை ஆய்வு செய்தேன் ஆண்டவரே. அப்பா மல்கியா 3:10 சொன்ன வார்த்தைகளை ஆய்வு செய்தேன் ஆண்டவரே. வானத்தின் பல கனி வழியாய் உலகத்திலே வானம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று ஒரு மனிதன் அளவிட முடியாத அளவிற்கு நான் ஆய்வு செய்தேன் ஆண்டவரே. அந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தேன் ஆண்டவரே. உலகத்திலே ஆண்டவரை எதற்கு ஒப்பிட முடியாத அளவுக்கு விழுந்திருக்கிற ஆதாய விளைவு அளவுக்கு இப்படி ஆசீர்வாதம் கடந்து வருமே நான் அது எவ்வளவு மேன்மையானது என்று அறிவேன் ஆண்டவரே. அனுபவிக்கிறேன். அந்தபடியா தாசனோட பேசும் வசனங்களுக்கு உண்மையாக நான் கிரகிக்கிறேன். அதை வாழ்க்கையிலே கிரகித்து இன்னும் அதிகமாக நான் கொடுக்கிறேன். Amen. Thank you.